அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன் செட் எக்ஸாம் 2026 வருமா? அது எப்படி இருந்ததுன்னா ஆஃப்லைனில் நடக்குமா இல்லை ஆன்லைனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டிஎன் செட்டு 2024 எல்லோரும் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. அதில் யூஜிசி நார்ம்ஸ் படி 6% கொடுத்தாங்களா இல்லை 10% கொடுத்தாங்களா, ஏன் கட் ஆஃப் மார்க் ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ செட் எக்ஸாம் 2026 வருமா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேர்வு அந்தந்த யூனிவர்சிட்டியில் நோடல் ஏஜென்சியாக அறிவித்து நடத்திட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. சில பேர் அதை நோடல் ஏஜென்சி தீர்மானிக்கிறதுல டிலே ஆச்சு. இப்போ டிஆர்பிக்கு மாற்றினதுனால இவங்க ஆனுவல் பிளானரு ஓரளவுக்கு எக்ஸாம்ஸை சொன்ன தேதியில் ஓரளவு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் இந்த டிஆர்பி தான் எக்ஸாம் நடத்துறதுன்றதுனால இந்த 2026 நெக்ஸ்ட் இயர் எண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நமக்கு எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இல்லை, பட் மேபி ஆகஸ்ட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் தான் நடத்திருக்கு செட் எக்ஸாமு. ஆனால் மற்ற எக்ஸாம்ஸ் டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸை பார்க்கும்போது பிஇஓ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இப்போது டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் தான் மாறியிருக்காங்க. அப்போ இதுவுமே வரத்துக்கான செட் எக்ஸாம் ஆஃப்லைன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அண்ட் தென் இப்போ தொடர்ந்து நீங்கள் இந்த எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கணும். இந்த முறை நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கேப் விட்டுட்டு அடுத்தது எக்ஸாம் வர வரைக்கும் பார்த்துட்டு 3 மாதத்தில் உட்காந்து படிக்கக்கூடாது. பட் கண்டினியூஸாக நீங்கள் சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எந்த சப்ஜெக்ட் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் மாஸ்டராக இருக்கணும். அப்போ தான் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி ரொம்ப இருக்கணும். அப்போ தான் வரும்போது நம்ம எக்ஸாமை நல்லா எழுதி அதை கிளியர் பண்ண முடியும். அடுத்தது இந்த சிஎன் டெட் எக்ஸாம் 2024 to 20 ரிசல்ட் அனாலிசிஸ் பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்டும் ஏன் கட் ஆஃப் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இன்னொன்று இந்த பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க, அப்புறம் உமன் ரிசர்வேஷன் கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. அது ஏதாவது பாதிச்சிருக்கா, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கட் ஆஃப் நமக்கு அதிகரிச்சதுக்கு காரணம் நம்ம டிஆர்பியில் 6% கொடுத்துருக்காங்களா, இல்லை 10% நிறைய நாள் நடத்தாததுனால 10% கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது இந்த 6% தான் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது எல்லா கேண்டிடேட்டுக்கும் வருதுன்றது பார்ப்போம். பொதுவாக மனோன்மணியம் சுந்தரநகர் யூனிவர்சிட்டியில் இந்த செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண டோட்டல் எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து 99,000 பேர் அரவுண்டு. அதில் தேர்வு அப்பீர் ஆகி எழுதினவங்க 76,150 பேர் தான். யூஜிசி படி 6% தான் கொடுக்கணும். அதை டிஆர்பியும் ஃபாலோ பண்ணுதுன்னு கொடுத்துருந்தாங்க. இது அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கா இல்லை தேர்வு எழுதியோரில் 6%-ஆன்னு பார்க்கும்போது தேர்வு எழுதியோரில் தான் இந்த 6% கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம டோட்டலாக குவாலிஃபைடு ஆகிருக்க எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து பார்க்கும்போது அரவுண்டு ஒரு 4,930, இது அரவுண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20-30 இருக்கலாம். அதன்படி பார்க்கும்போது இது 6.4% தான். அப்போ நம்ம இந்த 99,000க்கு போகும்போது இந்த நம்பர் அதிகமாகுது. அப்போ 76,150க்கு போடும்போது நம்ம அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் குவாலிஃபை இருக்க கேண்டிடேட்டை கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர் வருது. இது ரஃபாக 6.4% மேட்ச் ஆகுது. அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு இந்த 4,930 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு சப்ஜெக்ட் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் புரிஞ்சிக்கலாம். ஒன்று இந்த கெமிக்கல் சப்ஜெக்ட் சயின்ஸில் பார்க்கும்போது அப்ளைடு கேண்டிடேட்ஸ் 7,103 பேர்,
அதில் வந்து அப்பியர்ட் ஆன கேண்டிடேட் வந்து 5490 பேர் தான். ஸோ இதில் வெப்சைட்டில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கிறது வந்து 342 பேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டேலி பண்ணி கூட்டி தான் வந்து இப்போ இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரஃபாக வந்து 6.2% வந்து வருது. ஸோ இதில் இந்த 342ம் நம்ம இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, பிஎஸ்டிஎம் உமன் ரிசர்வேஷனு, அது எல்லாம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்ற டேட்டா வந்து நமக்கு கிடைக்கல. பட் நோ டேட்டா ஃபார் கம்யூனிட்டி வைஸ் அண்ட் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்கல. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சரி, இந்த டிஆர்பி நடத்தின செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து பொதுவாகவே எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கும்போது ஓரளவு மாடரேட் டு ஈஸி, ஒரு சில கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டியாக வந்து ஓரளவுக்கு வந்து மாடரேட் டு ஈஸியாக இருந்தது. அதனால் வந்து எல்லாருமே மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த 342 மார்க்கு 342 குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸும் அந்த டாப் மார்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். அடுத்தது வந்துட்டு சப்போஸ் இந்த டிஆர்பி வந்துட்டு எக்ஸாம் நடத்தாத இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தால் அது வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து இன்னும் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட பார்க்கும்போது நமக்கு கொஷின்ஸ் வந்து ஓரளவு எல்லாமே மெமரி பேஸ்டு அண்ட் லாஜிக்காக அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து ஒரு சிலது இருந்ததுனால இந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க. தொடர்ந்து இதை வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அடுத்த வரக்கூடிய தேர்வில் நல்லா எழுத முடியும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம இந்த டிஎன் செட் 24ல் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்துட்டு இந்த பிஎஸ்டிஎம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து 6% எந்தெந்த பிஎஸ்டிஎம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரல் டேர்ன் இதை காமனாக வச்சுக்கிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஸோ தமிழ் ஜிடிடின்னும் போது ஜென்ரல் டேர்னில் வந்து தமிழ் மீடியம் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல காமர்ஸ்க்கு வந்துட்டு கீழே 106 மார்க்கு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அப்போ கட் ஆஃப் இருக்குன்னா அந்த பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எக்கனாமிக்ஸு, அப்புறம் எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் பிஎஸ்டிஎம் வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே தமிழ் மொழியில் பயின்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைஃப் சயின்ஸ், தென் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு, அப்படியே வந்து நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் பிஎஸ்டிஎம் 156 தான் வந்திருக்கு. அடுத்து வந்து நமக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு, சைக்காலஜி, தென் தமிழ், இதோடு வந்துட்டு நமக்கு அந்த பிஎஸ்டிஎம் வந்து படிச்சுக்கிறதுக்கான கட் ஆஃப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இது அப்ளிகபிள் ஆகலை. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.